எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஐலைஃப் ஜோன் வாயிலாக சென்னையின் மிக முக்கியமான இடமான டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவிடத்தையும் மற்றும் டாக்டர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் சமாதியை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பெரிய ரெட்டலை சிலை ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலேயே ஒரு கிரேக்கத்தின் தன்மை கொண்ட ஒரு குதிரை சிலை இருக்கும். அது உள்ளே போனீங்கன்னா இதுதான் நம்ம எம்ஜிஆர் சமாதி. எம்ஜிஆர் சமாதி தெரியாத தமிழர்களே எங்கேயுமே உலகம் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் 1987 இறந்துட்டார். அதுக்கப்புறமா 88 அடிக்கல் நாட்டி 90 வரைக்கும் கட்டி நம்ம முன்னாள் முதல்வர் ஜானகி எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1992 நம்ம ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு நல்லபடியாக திறந்து வச்சாங்க. அதை தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா மறுபடியும் புனரமைப்பு பண்ணி 2012 புதுப்பிக்கப்பட்டு இது மாதிரி ஒரு தாமரைப்பூ வடிவில் உருவாக்கி அதுக்கு நடுவில் நம்ம எம்ஜிஆரினுடைய சமாதியை பார்க்குறோம். இப்போ இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போன உடனே பாரத ரத்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பிறந்த தினமான 17/01/1917 24/12/1987 வரை உயிரோடு இருந்தார். கிட்டத்தட்ட 70 வயசு வரை இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம ஜெயலலிதா அம்மாவினுடைய வெண்கல சிலை ஒன்று இருக்குது. இதையும் பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபிலாம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த சமாதிக்கு போகும்போது என்னென்னா வழியெங்கும் பளிங்கு கற்களாலும் இதுக்கு கல்லால் போட்ட வழித்தடங்கள் இருக்கும். அதனால் வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி நம்ம நீரூற்றெலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த தண்ணி கொட்டுறதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க போல். அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் போய் பார்க்குறதா இருந்தால் ஈவினிங் டைமில் ஒரு 5 மணிக்கு மேலே போய் பார்த்தா ஃப்ரீயாக பார்க்கலாம். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம எம்ஜிஆருடைய அருங்காட்சியகம் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம். எம்ஜிஆரினுடைய 1936 படத்தில் சதி லீலாவதி படத்தில் நடித்தார். அதிலிருந்து கடைசி வரை நடித்த படத்தினுடைய டீட்டெயில்ஸு அரசியலுடைய வரலாறு ஃபுல்லாகவே இதில் போட்டிருந்தாங்க. வாங்க நம்ம நெருங்கிட்டோம். நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரை பார்க்கலாம். பார்த்திங்கன்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் பாரத ரத்னா அவார்டு கொடுத்தாங்க. அதனால் அவருடைய கல்லறையில் கருப்பு பளிங்கு கற்களால் செய்யப்பட்டது தான் எம்ஜிஆருடைய சமாதி. அது ஒரு சைடு பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கோம். அவர் பிறந்த தேதி அவர் இறந்த தேதி நோட் பண்ணியிருப்பாங்க. நல்லா சூப்பராக மழைக்கு நனைகிற மாதிரி இருக்கும். ஆனால் வெயில் படாத அளவுக்கு இந்த மாதிரி தாமரைப்பூ வடிவில் ஒரு கட்டிடம் கட்டியிருப்பாங்க. நல்ல உலகத்திலே ஒரு சிறந்த மெமோரியல் இடம் பார்த்திங்கன்னா நம்ம பாரத ரத்னா எம்ஜிஆருடைய இடம் தான். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது 8.25 ஏக்கரா இடம் கொண்டது. முன்னாடி எம்ஜிஆருடைய சமாதி வச்சுருக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை புதைச்ச இந்த இடத்துல எம்ஜிஆர் கையில் ஒரு வாட்ச் கட்டிகிட்டு இருப்பார். அது ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரம் ஓடிட்டே இருக்கும். அதனுடைய சவுண்டு கேட்கும். அதனால் வர மக்கள்லாம் அவருடைய சமாதியில் தலை வச்சு கேட்டு பார்ப்பாங்க. இப்போ கூட கேட்குறதா சொல்கிறாங்க. உண்மையிலே இந்த சமாதியெல்லாம் பார்க்குறதுனால என்ன ஒரு பயன்னா, நம்ம சில பிரார்த்தனை பண்ணுற இடத்துக்கெலாம் டைரெக்டாக போனால் மற்றவங்க பிரார்த்தனை நமக்கு பலிக்கிற மாதிரி உண்மையிலே இங்கே ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க. அந்த வைப்ரேஷன் இந்த சமாதியில் நான் உணர்ந்தேன். உண்மையில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எம்ஜிஆருக்கு முன்னாடி 24 மணி நேரம் எரியிற ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது கேஸ் லைட்டில் எரியுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் எம்ஜிஆர் போட்டிருக்கிறாங்க. அதுமாதிரி எம்ஜிஆரினுடைய இடத்துல 365 நாளும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு அலங்காரம் எப்பயுமே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது எம்ஜிஆர் ரசிகர்களாலையும் கவர்மெண்ட்டாலையும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்னாலையும் பராமரிக்கப்படுறது. நல்லா சுத்தமாக தான் பராமரிக்கிறாங்க. இன்னும் இந்த நீர் ஊற்றெல்லாம் பராமரிக்காமல் விட்டுட்டாங்க. அப்புறமா பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் இங்கிலீஷில் அவர் பிறந்த தேதி அவருடைய இறந்த தேதி போட்டிருக்கிறாங்க. எம்ஜிஆர் உண்மையிலேயே ஒரு தன்னலமற்ற ஒரு நபர் தான் சொல்லலாம். சில நான் என்னுடைய இன்னொரு இதில் எம்ஜிஆரை பற்றி போட்டிருப்பேன். உண்மையிலே அவர்லாம் பாரி வள்ளலுங்க. வாரி வழங்குறதுல இந்த நூற்றாண்டின் இவரை மாதிரி ஒரு வள்ளலை யாருனாலையும் பார்க்கவே முடியாது. தனக்கு கிடைச்சதை எல்லாருக்கும் வாரி கொடுத்து வாழ்ந்தவர். உண்மையிலே 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் வீட்டுக்கு போனோம்னா எப்பயுமே
சாப்பாடு போடாத நேரமே கிடையாது. 24 மணி நேரம் அவருக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்படி நம்ம எம்ஜிஆர் சமாதியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம்னா இதுதான் வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதி. ஜெயலலிதா அம்மா பார்த்திங்கன்னா 24/2/1948 பிறந்து 5/12/2016 இறந்துட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து இதை வந்து 2/5/2018 நம்ம எடப்பாடியார் ஐயா அவர்கள் வந்து அம்மாக்காக சமாதி உருவாக்குனாங்க. நம்ம புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுடைய சமாதியில் மக்களால் நான், மக்களுக்காக நான் அப்படின்னு இந்த ஒரு குரல் கொடுப்பாங்க. அந்த பொன்னேற்கள் எழுத்துக்களால் கருப்பு பளிங்கற்களில் கல்லறை செய்து அதில் தான் இந்த அம்மா புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா உறங்குகிறார்கள். உண்மையிலேயே அம்மாவை என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு சூப்பரான ஒரு ஜான்சி ராணி, போன நூற்றாண்டில் ஜான்சி ராணி மாதிரி இந்த நூற்றாண்டில் ஜெயலலிதா அம்மாவை சொல்லலாம். இவங்களுடைய தோற்றம் மறைவு இந்த கல்லறையில் எழுதி வச்சுருக்கிறாங்க. நல்ல ஒரு இந்த நூற்றாண்டின் பெண்களுக்கு தைரியம் கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை நாயகின்னா நம்ம ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஜெயலலிதா அம்மா எல்லாரோடையும் அன்பாகவும் நல்ல ஒரு ஹானரபுளாகவும் ஒரு கிங் மேக்கராகவும் வாழ்ந்தாங்க. இந்த சமாதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போது நவீனமாக 2/5/2018 எடப்பாடியார் வந்து அடிக்கல் நாட்டினார். 27/01/2021 திறந்து வச்சார். இது ஃபீனிக்ஸ் பறவையின் போல் ஒரு தோற்றம் கொண்ட சமாதி தான் இது. இந்த ஃபீனிக்ஸ் பறவை பார்த்திங்கன்னா, ஃபீனிக்ஸ் பறவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஃபீனிக்ஸ் பறவை என்ன தான் நெருப்பில் போட்டாலும் அது மீண்டும் எழுந்து வரும். அது மாதிரி அம்மா பல சூழ்நிலைகளுக்கு மத்தியிலையும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு வாட்டியும் எழுந்து இந்த அரசியல் அமைப்பில் நீண்ட நாள் முதலமைச்சர், அந்த பெண் முதலமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயலலிதா அம்மா தான். அதே மாதிரி இந்த ஃபீனிக்ஸ் பறவையினுடைய தோற்றமும் சூப்பராக இருக்கும். நல்லா, அதாவது உப்பு காற்று, மழை, புயல், பூகம்பம் எதுலேயும் சேதமடையாத வகையில் அருமையாக அமைச்சு வச்சுருக்கிறாங்க இந்த சமாதியை. அதே மாதிரி இந்த சமாதிக்கு முன்னாடி இங்கேயும் 24 மணி நேரம் எரியிற ஒரு அணையா விளக்கு ஒன்று இருக்குது. இங்கே வந்தாலும் நமக்கு அந்த ஃபீல் இருக்கதாங்க செய்யுது. அதாவது சில கோயில்களுக்கு, சில மசூதிகளுக்கு, சில சர்ச்சுகளுக்கெல்லாம் போகும்போது என்ன ஃபீல் வருதோ அதே மாதிரி ஃபீல் தான் இங்கேயும் இருக்குது. அதாவது இப்போ மிகப்பெரிய ஆட்கள் வாழ்ந்த இடத்துலலாம் போகும்போது அந்த உணர்றோம் பார்த்திங்களா, அந்த உணர்வு இங்கேயும் வருது. அப்படியே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அம்மா அருங்காட்சியகம்னு ஒன்று புதுசாக திறந்துருக்கிறாங்க. இந்த அம்மா அருங்காட்சியகத்தில் என்ன ஒரு விசேஷம்னா, அம்மா வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நடித்த படம் அந்த அம்மா பிறந்த 1948 பிறந்தாங்க. பிறந்து 2 வருஷத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் வளர்த்தாங்க. அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த அம்மா அருங்காட்சியகத்தில் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் சூப்பராக இருக்குது. உண்மையிலே அம்மாவுடைய வந்து அந்த புன்னகை இருக்குது பார்த்திங்களா, அது உண்மையிலே ஒரு இதாக. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும், டாக்டர் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரித்து கொண்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு தாயார் தான் நம்ம டாக்டர் ஜெயலலிதா. இவங்களும் வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பாங்க, கோல்டு மெடலிஸ்ட்டு. அவங்க 10th பார்த்திங்கன்னா மாநிலத்தையே முதல் மார்க் வாங்கி தங்க மெடல் வாங்கியிருக்கிறாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே தத்ரூபமாக அழகாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக, அரசியல் வாழ்க்கையினுடைய ஹிஸ்ட்ரி ப்ளஸ் படத்தில் நடித்த ஹிஸ்ட்ரி, அப்புறம் என்னென்ன சாதனை பண்ணாங்க, அது மாதிரியுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இதில் போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே டாக்டர் ஜெயலலிதா அம்மாலாம் இந்த முதலமைச்சர் ஆன பிறகு தான் பெண்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை ஊட்டத்தையே உருவாக்கினாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு உருவாக்கினாங்க, நிறைய விஷயங்கள் இந்த அம்மாவுடைய ஆட்சியில் உருவாக்கினாங்க. உடம்பு சரியில்லாத காரணத்தினால கிட்டத்தட்ட 2016 அந்த அம்மா வந்து உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 5/12/2016 இறந்துட்டாங்க. இவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 68 வயசு வரையும் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. வாழுங்காலங்கள் பொற்காலமாக பயன்படுத்தி ஒவ்வொரு நிமிடமும் உழைப்புன்னு உழைச்சி மக்களுக்காக நான், மக்களால் நான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இறந்துட்டாங்க. உண்மையிலேயே ஜெயலலிதா அம்மா வந்து பாராட்டாத ஆட்களே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் துணிஞ்சு பெண் முதல்வராகி ஒரு நடிகை இந்த அளவுக்கு முதல்வர் ஆகணும்னா தன்னம்பிக்கை தாங்க வேணும். இந்தியாவில் எந்த ஒரு பெண்மணியும் இந்த அளவுக்கு தைரியமாக முதலமைச்சராக பதவியேற்று நீண்ட நாள் பதவியை அடைஞ்சதே கிடையாது. அந்தளவுக்கு பதவியை ஏற்று நல்லபடியாக செஞ்சுருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆரினுடைய நிழலில் இந்த அம்மா இருந்ததுனால
எம்ஜிஆரினுடைய தன்னம்பிக்கை நாயக இருந்ததுனால எம்ஜிஆரினுடைய அரசியல் வாழ்க்கை அதிமுக இவங்க கையில் வந்து இவங்க அதை நல்லபடியாக நடத்தி இவங்க இருக்கிற காலங்கள் வரையும் பொற்காலகமாக இருந்தது. அம்மாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. படிப்படியாக பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது 1948 பிறந்து 2 வருஷத்தில் அவங்க அப்பா இறந்து அதுக்கப்புறம் பள்ளி படிப்பு. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் பரதநாட்டியம் சிறப்பாக டான்ஸ் ஆடுவாங்க. அதனுடைய நாடகம் அரங்கேற்றிய இடம் ப்ளஸ்ஸு அப்புறம் ஒவ்வொரு படத்தில் அப்புறம் அரசியல் கட்சி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போய் பார்த்தோம்னா அம்மா அருங்காட்சியகம் அறிவியல் அருங்காட்சியகம்னு இருக்குது. அதில் என்னென்ன பண்ணாங்கன்ட்டு அதுலேயும் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒன்று ஒன்றா கரெக்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க. அதையும் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அம்மாவுடைய டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே படம் பார்த்து கதை சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அம்மாவுடைய ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாகவே இந்த படத்தை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிக்கலாம். அது மாதிரி வந்து அந்த காலத்தில் பிரதமர்களுடைய மதிப்பு பெற்று தேசிய இவங்களுடைய மதிப்பை பெற்று ஒரு சிஎம்மாக இருந்து பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் சிஎம்மாக இருந்து அப்புறமா பல துன்பங்களை அனுபவித்து இந்த நாட்டை நல்லபடியாக ஆண்டு அவங்க உடம்பு சரியில்லாமல் போயஸ் கார்டனில் இருந்து அப்போலோவில் சேர்க்கப்பட்டு இறந்துட்டாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு தைரிய பெண்மணி தான். இங்கே போய் அதனால் நீங்களும் டைம் கிடைக்கும்போது இந்த நம்ம டாக்டர் ஜெயலலிதா அம்மாவனுடைய சமாதியும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய சமாதியும் வந்து பாருங்கள். அப்போ தான் நமக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நம்மளால் ஆகாது போகாது முடியாதுன்ற சொல்கிற காலத்தில் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாருடைய வளர்ப்பிலையும் யாருடைய தூண்டுதலையும் வளரலைங்க. இவங்களா தன்னை பட்டை தீட்டிக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு நடிகையாக இருந்தாலும் முதலமைச்சராகி இந்த நாட்டை ஆண்டு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குனது வந்து கதைகளெல்லாம் கேள்விப்படாதீங்க. டைரெக்டாகவே வந்து பார்த்தாலே புரியும். அந்தளவுக்கு இவங்களுடைய வரலாற்று இதை வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டு வச்சுருக்கிறாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா பார்க்கலாம். பார்த்துட்டு நல்லா திருப்தியாக போகலாம். அதனால் அம்மாவுடைய ஆட்சியினுடைய நினைவுகள் எல்லாமே இங்கே போட்டு வச்சுக்கிறாங்க. ப்ளஸ் ஃபோட்டோஸும் நல்லாயிருக்கு. மீண்டும் அம்மாவுடைய நான் காட்சியகத்தை பார்த்துட்டு அப்படியே வரும்போது எம்ஜிஆர் சமாதியை இன்னொரு வாட்டி பார்த்தேன். ஏன்னா திரும்பி பார்க்கணும் போல் தோணுச்சு. ஏன்னா அந்த எம்ஜிஆருடைய வாட்ச் சவுண்டு இப்போ கேட்குதான் நின்று பார்த்தேன். உண்மையிலே கேட்குற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆருக்கு வந்து இந்த ஜவ்வாது வாசனை ரொம்ப பிடிக்குங்க. இங்கே நின்று பார்த்தாலே அந்த எம்ஜிஆருடைய ஜவ்வாது வாசனை வரா மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. அந்தளவுக்கு எம்ஜிஆர் நினச்சாலே எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்ல மனிதர், நல்ல ஒரு இதுன்னு நம்ம வார்த்தையில் சொல்கிறத விட வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. வாழ்ந்த பாரிவள்ளல் எம்ஜிஆர் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா எம்ஜிஆரினுடைய அருங்காட்சியகமும் அங்கே ஒன்று வச்சுருக்கிறாங்க. எம்ஜிஆருடைய எல்லா பொருளும் வந்து அந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. உண்மையிலே பாருங்கள் என்ன மாதிரி அருமையான ஒரு கட்டிடக்கலை பாருங்கள். சூப்பராக அப்படியே நம்ம டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் இவருடைய கருப்பு கல்லாலான சமாதியை பார்க்க முடிஞ்சுது. என்ன ஒன்று கொஞ்சம் வெயில் தாங்க அதிகமாக இருக்குது. மற்றபடி அதனால தான் நம்ம சாயந்தர நேரத்தில் வந்தோம்னா நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது இல்லாமல் லைட்டிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அங்கே வந்து நீரூற்றுலாம் அங்கே நிறைய இருக்கும். தண்ணிலாம் நிரப்பி வச்சு நீரூற்றுலாம் இருக்கும். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். நான் போன மாதம் தான் போய் பார்த்ததுனால அந்த நீரூற்றுலாம் ரிப்பேராக இருந்தது. அதெல்லாம் பராமரித்து வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனாலும் 24 மணி நேரம் எரியிற இந்த லைட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எம்ஜிஆருடைய கல்லறையை பார்க்கும்போது எம்ஜிஆரையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அது எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் செத்து போனார்னா அது யாருனாலே நம்பவே முடியல. ஏன்னா எம்ஜிஆருடைய படம் அந்தளவுக்கு எல்லாருடைய மனசுலேயும் பசுமர தாணி போல் பதிஞ்சிச்சதுனால 70 வயசு 80 கொண்ட மக்கள்லாம் இப்பயும் தள்ளாடாத வயசில் கூட வந்து எம்ஜிஆரை பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டு ஆள் மட்டும் இல்லைங்க, இந்திக்காரங்க வெளிநாட்டுக்காரங்க எத்தனையோ பேர் இங்கே வந்து பார்த்தாங்க. அவ்வளோ சூப்பராக பார்க்குறாங்க. இப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய மார்பளவு சிலை ப்ளஸ்ஸு நம்ம எம்ஜிஆருடைய மார்பளவு சிலை இங்கே வந்து வெண்கலத்தில் இருந்தது. அப்படியே தத்ரூபமாக சிரிச்சு முகத்தோடு எம்ஜிஆர் சிலை இருந்தது. அப்படியே அந்த எதிர்க்க வந்தோம்னா நம்ம டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய புகைப்பட கண்காட்சி இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அவர் 1936 நடித்த படம் ப்ளஸ் இவங்க தான் டாக்டர் எம்ஜிஆருடைய தாயார் சத்யா அவங்களுடைய ஃபோட்டோஸ் இங்கே மாட்டியிருந்தது. ஆரம்ப காலம் கிட்டத்தட்ட அவர் 100 படங்களுக்கு மேலே நடிச்சுக்கிறார் எம்ஜிஆர். அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில் அவர் வந்த பிறகு அறிஞர் அண்ணாவோட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதுக்கு முன்னாடி காங்கிரஸில் இருந்தார். அதுக்கப்புறம் காங்கிரஸ் விட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியே வந்து தன்னந்தனி கட்சியை ஆரம்பித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பித்தார்.
இருந்திருக்காரு. அதுக்கு 1977 இருந்து அவர் இறக்கும் தருவாயில் வரையும் சிஎம்மாக இருந்தார். தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக எம்எல்ஏவாக இருந்து முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அது கடைசி வரைக்குமே முதலமைச்சராகவே இருந்து இறந்துட்டார். அப்போ இவருக்கு வந்து உடம்பு சரியில்லாத போது அமெரிக்காவுக்கு இவரை நம்ம பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வழி அனுப்பி வச்சாங்க. நல்லபடியாக உடம்பு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. இவர் ஊருக்கு போய் இருக்கும்போது தான் நம்ம இந்திரா காந்தி அம்மாவை சுட்டுட்டாங்க. அப்புறம் இவர் திரும்பி வரும்போது இந்திரா காந்தி அம்மா உயிரோடு இல்லை பாவம். அப்புறம் ராஜீவ்காந்தி இருந்தார். அப்புறம் அந்த காலகட்டத்தில் உண்மையிலே இந்திரா காந்தி அம்மாவையும் பாராட்டணும். இந்திரா காந்தி அம்மா மேலே ரொம்ப அளவு கடந்த பாசத்தை வச்சுருந்தார். அவங்க தான் அனுப்பி வச்சாங்க, ஃபாரினுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. வரும்போது பார்த்தா அந்த அம்மா இல்லை, இவர் இருந்தார். அப்படி கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் நம்ம எம்ஜி ராமச்சந்திரனும் 24/12/1987 அன்றைக்கி நைட்டு இறந்துட்டாருங்க. உண்மையிலே இவர் வாழ்க்கையிலையும் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ இது ஒன்றுன்னா தாண்டி தடைகளை தாண்டி வந்த தன்னம்பிக்கை நாயகன் எம்ஜி ராமச்சந்திரனை அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இவருடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் நம்மளுடைய நண்பர்களுக்கும் காமிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சென்னைக்கு வந்தால் நம்ம எம்ஜிஆர் சமாதி பார்த்துட்டு, ஜெயலலிதா அம்மா சமாதி பார்த்துட்டு, அது பக்கத்துலேயே கலைஞர் சமாதி, அண்ணா சமாதிலாம் இருக்குது. இதெல்லாம் ஏன் பார்க்கணும்னா அப்போ தான் நமக்கும் தெரியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸ்லாம் இங்கே இருந்தது. அந்த அவார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அப்புறமா வந்து நிறைய அவார்ட்ஸ் நிறைய வச்சுருக்கிறாங்க சாம்பிளுக்கு. அது மட்டும் இல்லாமல் டி நகர் வீட்டுக்கு போனாலும் எம்ஜிஆர்னுடைய அவார்ட்ஸ்லாம் அங்கேயும் இருக்குது. அப்புறம் ராமாபுரம் வீட்டிலலாம் ஒன்றும் இல்லை, இது இங்கேயே இருக்குது. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஐயா பயன்படுத்தின தொப்பி, கண்ணாடி, பேனா, பாஸ்போர்ட் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்க உங்களுக்கு காட்டுறேன், ஒன்றுனா பார்த்துட்டு போகலாம். இது அந்த காலத்து தினத்தந்தி பேப்பரு, மாலை முரசு பேப்பர்லாம் அவர் இறந்த செய்திலாம் வெளியிட்டிருந்தாங்க. அதனுடைய ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்தது. உண்மையிலே வெளியே வெயில் கடுமையாக இருந்தால் கூட உள்ளே வந்து பார்க்கும்போது அந்த வெயில் தெரியல. இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அவார்ட்ஸு. அது மட்டும் இல்லைங்க, கனடா நாடு, அமெரிக்கா நாட்டிலலாம் எம்ஜிஆருக்காக ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க. இதுதான் எம்ஜிஆர் ஐயாவுடைய பாஸ்போர்ட்டுங்க. அப்புறம் எம்ஜிஆர் ஐயா வந்து பாட்டு எழுதுவாராம். அவர் எழுதின பாட்டு, அவர் எழுதின டைரி இதெல்லாம் அங்கே வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்புறம் அறிஞர் அண்ணா மேலே அவர் அளவு கடந்த அன்பு கொண்டதுனால அறிஞர் அண்ணாவுக்கு மடல் எழுதியிருக்கிறாரு. அதனுடைய மடல் உடைய நகல் இங்கே வச்சுருக்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். இதான் எம்ஜிஆர் ஐயாவுடைய ட்ரெஸ்ஸு. மேக்ஸிமம் வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போடுவார். அவர் போட்டுட்டு இருந்த தொப்பி, அவருடைய கண்ணாடி, இது அவர் மட்டும்தான் வந்து கருப்பு கண்ணாடி பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவர் குண்டு துளைக்காத ஒரு உடை. இதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் போட்டிருந்த ஷூவு, அந்த ஷூ மாட்டுறதுக்கான ஒரு குச்சி ஒன்று இருக்கும். அந்த குச்சி அங்கே பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. இது அப்புறம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஐயா அவர்கள் பயன்படுத்திய கடிகாரம், அவருடைய புத்தகங்கள். அப்புறம் எம்ஜிஆர் ஐயா வந்து நல்லா ஓவியமும் வரைவார். அதெல்லாம் அதெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறாங்க. இது வந்து அவருடைய பாஸ்போர்ட். இது எம்ஜிஆர் ஐயா டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய பாஸ்போர்ட். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இப்போ ஃபோட்டோஸு, அவர் வாங்கின அவார்ட்ஸு எல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கிறாங்க. இந்த டைரிலாம் பார்க்கும்போது அவர் கையெழுத்து உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அவர் இலங்கையில் பிறந்து அப்புறமா வந்து நம்ம கேரளாவில் வளர்ந்து தமிழ்நாட்டில் குடிபுகுந்து இந்த தமிழ் மக்களால் அவரால் தமிழ் மக்களும் வாழ்ந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை. அந்த காலத்துலலாம் உண்மையிலேயே எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்துருக்கிறாங்கன்றது தெரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டையே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. நீங்களும் இந்த சேனல் பார்க்குறது தான் முதல் தடவையாக இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு 1 கோடி ரூபாய்க்கு சமமானது. தயவுசெய்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அவர் இறந்தவுடைய டீட்டெயில்ஸ்லாம் அந்த மாலை முரசு பேப்பரை, தினத்தந்தி பேப்பரில் போட்டிருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்தால் உண்மையிலேயே அப்படியே மெய் மறந்து ஒரு நூற்றாண்டு காலம் அவரோட வாழ்ந்த மாதிரியே இருந்தது. உண்மையிலே எம்ஜிஆர் ஐயா பிறந்து ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. அவர் 1917 பிறந்தார். கிட்டத்தட்ட நூற்றாண்டு கடந்து 110 வருஷம் வரப்போகுது. 110 வருஷத்துக்கு வரப்போகுதுங்க. உண்மையிலேயே நம்மளாலே நினச்சி கூட பார்க்க முடியல. என்ட்ரன்ஸ் வந்தால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டட் தண்ணி கிடைக்காது, குடிக்கிற தண்ணிலாம். அதனால் நல்ல தண்ணியாக வாங்கி குடிங்க. வெயிலுக்கு வந்து ஜூஸ்லாம் இங்கே 5 ரூபா 10 ரூபான்னு எக்ஸ்ட்ரா தான் விற்கிறாங்க. அதனால் பார்த்து கேட்டு வாங்குங்க. அப்படியே பார்த்து வந்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை கீழே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி சின்ன ஐட்டம்லாம் இருக்குது. வாங்கிக்கிட்டு போங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிங்க. வாழ்க வளமுடன் எனது அருமை சகோதர சகோதரிகளை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.